பாதாள உலக குழுத் தலைவன் லொக்குபெட்டி சுஜீவ ருவன்குமார டி சில்வா பெலாரஸில் இருந்து மே 4ஆம் திகதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டான். தற்போது 90 நாள் தடுப்புக் காவலில் உள்ள அவனிடம் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணைகளில் லொக்குபெட்டி வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவனிடம் இருந்த 6 துப்பாக்கிகளில் 2 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ரொட்டும்ப அமில என்பவனிடமிருந்து 3 T-56 துப்பாக்கிகள் மற்றும் 3 பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் உட்பட பல துப்பாக்கிகளை பெற்றதாக லொக்குபெட்டி தெரிவித்துள்ளான். கைப்பற்றப்பட்டவை 2 பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் என தெரிகிறது. அத்துடன் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் அவனது வழிகாட்டலில் கொஸ்கொட சுஜியின் பிரிவைச் சேர்ந்த இருவர் அகுங்கல்ல மற்றும் கொஸ்கொட பகுதிகளில் கொலை செய்யப்பட்டதாகவும் அகுங்கல்லவில் அண்டா என்ற நபரை கொலை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து பெறப்பட்ட சுமார் 4 கிலோகிராம் ஹெரோயினை ஒரு மாதத்தில் விற்றதாகவும் லொக்குபெட்டி ஒப்புக்கொண்டுள்ளான். அவனது சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகள் பிரதி பொலிஸ்மா அதிபர் கயங்க மாரப்பனவின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்று வருகின்றன.